நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சென்னை திருவல்லிக்கேணியில் பிலால் ஹோட்டலில் சிக்கன் ஷவர்மாவை ஒருவர் சாப்பிட்ட பின் பிளேட்டை கழுவாமல் துடைத்து மற்றொருவருக்கு சிக்கன் ஷவர்மா உணவு கொடுத்து சாப்பிட்டதில் 55 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் பரபரப்படைந்தனர். சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கப்படாததால் பிளேட்டுகளை கழுவாமலும் உணவு பரிமாறியதால் 55 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் கூறினார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு சீல் வைத்துள்ளனர். கோவை மருதமலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் இன்று காலை 9 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி, ஆதி மூலவர் ஆகிய மூலமூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது. 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 110 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண 10 LED திரைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மருதமலையில் ராஜகோபுரம், அனைத்து விமானங்கள் மற்றும் திருச்சுற்று தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். உள்ளாட்சி அமைப்புகள் கடந்த 2022 மார்ச்சில் செலுத்த வேண்டிய 137 கோடி ரூபாய் தாமத கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மின்வாரிய கோரிக்கையை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிராகரித்தது. அதை சேர்த்து 1618 கோடி ரூபாய் மொத்த நிலுவை கட்டணத்தை முழுவதுமாக வசூலிக்குமாறு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று மாலை துடியலூர் உருமாண்டம்பாளையம் சாஸ்திரி நகர் பகுதியில் வாகனம் செல்வதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்ணை கொடூரமாக தாக்கி கையை முறுக்கி எட்டி உதைத்த நபர் சுந்தர்ராஜன் என்பவர் மீது துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்த போது, இது பெண்கள் தொடர்பான பிரச்சனை, நீங்கள் காந்திபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுங்கள் என கூறி காந்திபுரம் அனுப்பினர். இதையடுத்து அவர் காந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விபரத்தை கூறி புகார் அளிக்க வேண்டும் என சொன்னதும் துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன் செல்லும்படி திருப்பி அனுப்பினர். இரு போலீஸ் ஸ்டேஷன்களிலும் பெண்ணை அலைய விடுவது நியாயமா என அப்பகுதி பொதுமக்களின் கேள்வி. சென்னையில் ஆவடி போக்குவரத்து போலீசார் தலையில் உள்ள ஹெல்மெட் ஒரு வித்தியாசமான ஏசி ஹெல்மெட். 4 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 8 மணி நேரம் உபயோகத்திற்கு வரும். ஆன் அண்ட் ஆஃப் மற்றும் ஸ்லோ ஸ்பீட் ஆப்ஷன்கள் அதில் உள்ளன. போலீசாரின் முதுகுக்கு கீழே ஒரு பேட்டரி பாக்ஸ் உள்ளது. இந்த பேட்டரி ஏசி ஹெல்மெட் போலீசாருக்கு கொளுத்தும் வெயிலில் மிகவும் உபயோகமானதாக உள்ளது என போலீசார் கூறுகின்றனர். தமிழனின் மூளையே மூளை என பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். வாஷிங்டனில் ட்ரம்ப் காட்டிய வரி விதிப்பு நாடுகள் பட்டியல் பலகையில் அதிகபட்சமாக 97 வரி விதிக்கப்பட்டிருப்பது இடம்பெற்றுள்ளது. இதில் 26% இருந்த இந்தியாவுக்கான வரி 27% என மாற்றி அறிவிக்கப்பட்டது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கலவையானது என்றும் இந்தியாவுக்கு பின்னடைவானதல்ல என்றும் மத்திய வர்த்தக அமைச்சக உயர் அதிகாரி தெரிவித்தார். இந்தியா தாய்லாந்து உறவை பல்துறை உறவாக உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தாய்லாந்து பிரதமர் பெடோனங் சினவாத்ரே இடையே நடந்த பேச்சில் முடிவு செய்யப்பட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் நரேந்திர மோடிக்கு திரிபிடகம் என்ற புத்தரின் போதனை நூலை பரிசாக வழங்கினார். புத்தரின் பூமியிலிருந்து வந்துள்ள நான் இதை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.